இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் சவுகார்பேட்டை. ஸ்ரீகாந்த் லட்சுமி ராய் ஜோடி பேயாக வி.சி. வடிவுடையான் இயக்கத்துல நடித்து வெளிவந்திருக்கும் வழக்கமான பேய் படம். தலைவாசல் விஜய் ரேகா தம்பதியோட ஆண் வாரிசு ஸ்ரீகாந்த். வெளியூர்ல வசிக்கும் ஸ்ரீக்கும் அவரது காதலி லட்சுமி ராய்க்கும் திருமண ஏற்பாடு நடக்கிறது. அதற்காக ஊருக்கு வருகின்றனர் ஸ்ரீயும் அவரது காதலி லட்சுமி ராயும். வந்த இடத்துல அவரது அப்பா தலைவாசல் விஜய் வாங்கிய கடனுக்காகவும் அதன் கணக்குல அடகா வட்டிக்காகவும் ஸ்ரீ, லட்சுமி, விஜய், ரேகா உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சவுகார்பேட்டை கோத்தா செட் சுமனும் அவரது செவத்த ஆண் வாரிசுகளும் கூண்டோடு கைலாசம் அனுப்புகிறார்கள். ஆனால் ஸ்ரீயும் ராயும் பேயாக வந்து சுமன் அன்சை பழிக்கு வாங்கும் கதைதான் சவுகார்பேட்டை மொத்த கதையும். ஸ்ரீகாந்த் வெற்றியாகவும் சக்தியாகவும் இருவேறு கெட்டப்களை தன்னுடைய அழகான மூஞ்சை ஆக்ரோஷமாக பயன்படுத்தியிருக்கிறார். மாயாவாக வரும் லட்சுமி ராயும் அப்படியே என்றாலும் அவ்வப்போது அழகான தோற்றத்துல வந்து ஆறுதல் அளிக்கிறார். சுமன், சரவணன், சிங்கப்புலி, பவர் ஸ்டார் டி.பி. கஜேந்திரன், ஸ்ரீ ரெங்கநாதன், ஆர்த்தி உள்ளிட்டோர்கள் கடிக்கின்றார்கள். அதிலும் வில்லன் சுமன் வெள்ளை விக் வைத்த விவேக் மாதிரி இருக்கிறார். வேறு யாருடைய டப்பிங் குரலையோ கடிக்கிறார். சுமனோட வாரிசுகள்ல ஒருவராக வரும் லோகேஷ் கவனிக்க வைக்கிறார். வடிவுக்கரசி மிரட்டும் லுக்ல வந்து மிரட்டி செல்கிறார். ஜான் பீட்டரோட அதிரடி இசையில கவிஞர் சிற்கோவியன் பயம் பயம். பேயினாலே பயம் பாடலும் அதன் சொல்லாட்டங்களும் இத்தனை கலவரங்களுக்கு மத்தியிலும் மனதில் ரிங்காரமிடுவது ஆச்சரியம். சீனிவாச ரெட்டியோட ஒளிப்பதிவு சிஜி ஸ்பெஷல் எஃபெக்ட் உபயத்துல பழிச்சிடுகிறது. எலிசாவோட படத்தொகுப்பு மோசமான தொகுப்பு. மொத்த படத்துல அழகிய பாடல்களும் 2 ஸ்ரீகாந்துக்குமான பிளாஷ்பேக் மட்டுமே ஆறுதல். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் வி.சி. வடிவுடையான் எழுத்து இயக்கத்துல அவ்வப்போது படத்துல வரும் பேய் பரமுறுதலை காட்டிலும் படம் முழுக்க பரவி கிடக்கும் இயற்கை உபாதை வசனங்கள் காட்சிகளும் ரசிகர்களை மிரள வைப்பது பலவீனம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.